பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் வர இருக்கிறார். என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பூங்குழலி, 2 நாள் பயணமாக தமிழகம் வரவுள்ள இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இதன் பின்னே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடைக்கு வரவுள்ளார். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்னவென்று பார்த்தோம், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மாதப்பூர். அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையை இன்றோடு நிறைவு செய்கிறார். இன்று காலை திருப்பூரில் அவர் தொடங்கிய நிலையில் அவரது நிறைவு யாத்திரையை முடித்துவிட்டு அதை நிறைவு யாத்திரைக்கு வாழ்த்து சொல்லும் விதமாகவும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒரு பிரச்சாரத்திற்கான முன்னெடுப்பாகவும் பிரதமர் மோடி அவர்கள் இங்கே இன்னும் சற்று நேரத்தில் வந்து உரையாற்ற உள்ளார். பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் இங்கு கிட்டத்தட்ட 48 கேலரிகள் அமைக்கப்பட்டு 60,000 நாற்காலிகள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட உணவுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டுள்ளன. தொண்டர்கள் பல்வேறு விதமான தணிக்கைகளுக்கு பிறகே இங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள். தண்ணீர் பாட்டில்கள் கூட கொண்டு வர அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய கேலரிகளுக்குள் அவர்களுக்கு ஆங்காங்கே தண்ணீர் மற்றும் உணவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தொப்பிகள், எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ் போன்ற எதையுமே இங்கே கொண்டு வரக்கூடாது. பவர் பேங்க், சார்ஜர் என்ற எந்த விஷயத்தையும் இங்கே கொண்டு வரக்கூடாது. தலைக்கு அணியும் தொப்பியை கூட இங்கே உள்ளே வந்து கட்சியினருக்கு தொண்டர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளவை மட்டுமே கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் தொடர்ச்சியாக இங்கு சுழற்சி முறையில் இங்கு சோதனையானது செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறான சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் இங்கே வர இருக்கிறார். மாவட்டத்தின் எல்லைகளை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் கோவை மாவட்ட எல்லை, அதே சமயம் திருப்பூர் மாவட்ட எல்லையில் கனரக வாகனங்கள் என்பதற்கு எந்த வகையான அனுமதியும் வழங்கப்படவில்லை. கனரக வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதைகளில் அனுப்பப்பட்டன. கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்காக மட்டுமே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அரசியல் நுட்பமாக பார்க்க வேண்டும் என்றால் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இந்த கூட்டத்தில் இணையிருக்கிறார்கள். பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்துவிட்ட தலைவர்கள் அனைவரும் இந்த பொதுக்கூட்ட மேடையில் இன்னும் சற்று நேரத்தில் அணிவகுக்க உள்ளார்கள். தற்போது வரையில் பார்த்தோம் என்றால் ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தலைவர்கள் வர தொடங்கிவிட்டனர். அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 1 மணி நேர இடைவெளிக்குள் இங்கே பிரதமர் வர இருக்கிறார். தற்போதைய நிலவரம் இவ்வாறு உள்ளது. பூங்குழலி, பிரதமர் வர இருக்கிறார். மக்களுடைய கூட்டமும் வர தொடங்கி இருக்கிறது. போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது மீண்டும் சீர் செய்யப்படும், பழைய முறைக்கு கொண்டு வரப்படும்? பிரவீன், பூங்குழலி, இந்த போக்குவரத்து மாற்றத்தை பார்த்தோம் என்றால் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தின் 2 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் நேற்று இரவே இதற்கான அறிவிப்புகள் கொடுத்து விட்டார்கள். இன்று காலை 6 மணி முதல் இன்று இரவு வரையில் பார்த்தோம் என்றால் இந்த கனரக வாகனங்களுக்கு 2 மாவட்ட எல்லைகளுக்கும் உள்ளே அனுமதி இல்லை. அதாவது கோவை மாவட்டத்தில் இருந்து அந்த LNT பைபாஸ் என கூறப்படக்கூடிய இடத்திலிருந்து வேறு வழியாக அவினாசி சாலை வழியாக தாராபுரம், திருப்பூர் உள்ளிட்ட வழிகளுக்கு வர வேண்டும் எனவும், தாராபுரத்திலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்துமே மாற்று வழியில் பழனி வழியாக அனுப்பப்பட்டிருக்கிறதாக கூறுகின்றனர். இன்று இரவு வரை இந்த வாகன கட்டுப்பாடானது இருக்கும் என கூறியிருக்கின்றனர். இவை தாண்டி அரசியல் நுட்பமாக நாம் முன்னரே கூறியிருந்தது போல தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக பாஜகவில் பல முன்னணி கட்சிகளைச் சேர்ந்த மூத்த பிரதிநிதிகளை இணைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று சில முன்னணி தலைவர்கள், பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்கள் கோவையில் இணைவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் நேற்று அந்த நிகழ்வானது நடைபெறவில்லை. அதனை வேறு ஒரு நாளுக்கு ஒத்திவைப்பதாக கூறியிருந்தனர். ஆனால் அரசியல் வட்டாரங்களும் அவர்கள் கட்சி வட்டாரங்களும் கூறப்படுவது என்னவென்றால், இன்று பிரதமர் வரக்கூடிய இந்த மேடையில் ஒரு சில முக்கியமான அரசியல் மாற்றங்களையும் கூட்டணி கட்சியில் இணைவக்கூடிய புதிய ஒரு முக்கியமான தலைவர்கள் சிலரும் இணைவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை கட்சியினர் தெரிவிக்கின்றனர். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்கின்ற ஒரு தகவலையும் தற்போது இந்த பொதுக்கூட்ட மேடையில் எதிர்பார்க்கலாம் என கூறியிருக்கின்றனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.